Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து ஒரு ப்ரோக்ராம் பேஸ்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது கொஷின் நம்பர் 38 ஏல ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்சர்வ் த ஃபாலோயிங் C++ ப்ரோக்ராம் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பிலோ. ஸோ அந்த கொஷின்ஸ் கொடுத்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு ஒரு கொஷினாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி கிளாஸ். ஸோ இதில் வந்து என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கிளாஸ் யூஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கிளாஸு கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா இதை ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ ஒரு கொஷினாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கிளாஸ் ஆட் int ab public int sum void get data. ஸோ get dataன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளார 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. a = 5, b = 10, sum = a + b. அப்புறம் a1 இங்கே வந்து add a2. ஓகேவா? அப்புறம் ஆஸ் யூஷுவல் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளார ஸ்டேட்மெண்ட் add a3, a1.getData, a2.getData, a3.getData, cout ஸ்டேட்மெண்ட் 3 cout ஸ்டேட்மெண்ட் return 0. வாட் இஸ் த நேம் ஆஃப் த கிளாஸ்? ஸோ கிளாஸ் பக்கத்தில் என்ன இருக்கோ அதுதான் நேம் ஆஃப் த கிளாஸ். அப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிள், ஆட். சரியா? கிளாஸ் பக்கத்தில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நேம் ஆஃப் த கிளாஸ். ஸோ ஆட் தான். ஸோ இது எழுதினாலே 1 மார்க் கிடச்சிரும் உங்களுக்கு. ஸோ 5 கொஷின், ஒரு கொஷினுக்கும் ஒரு மார்க். லிஸ்ட் த டேட்டா மெம்பர்ஸ் டிக்ளேர் அண்டர் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். டேட்டா மெம்பர் கேட்டிருக்காங்க. டேட்டா மெம்பர்னா என்ன அப்படின்னா கிளாஸுக்குள்ளார இருக்கிற வேரியபிள் பேர் தான் டேட்டா மெம்பர். கிளாஸ்க்குள்ளார 2 இருக்கும். ஒன்று வந்து 2 மெம்பர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து டேட்டா மெம்பர், இன்னொன்று வந்து மெம்பர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி வேரியபிள் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் டேட்டா மெம்பர். இதுக்கு பேர் மெம்பர் ஃபங்க்ஷன் இல்லைனா மெத்தடுன்னு சொல்லலாம். அப்போ ஏ பி சம். ஸோ வாட் ஆர் த டேட்டா மெம்பர்ஸ் டிக்ளேர்ட் அண்டர் ப்ரைவேட். ப்ரைவேட்டில் எது டிக்ளேர் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ப்ரைவேட்டில் இது இங்கே எதுவுமே எழுதலைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டிஃபால்ட்டாக ப்ரைவேட்டுன்னு எடுத்துக்கும். அப்போ ப்ரைவேட்குள்ளார இன்ட்டு ஏபி. இப்போ ஏபியும் ப்ரைவேட்டுன்னு அர்த்தம். சம்ம வந்து பப்ளிக்கு. ஓகேவா? ஸோ ப்ரைவேட்டுக்கு என்ன வேணும்னா ஏ கமா பி, அதே பப்ளிக்கு சம். ஸோ 3 டேட்டா மெம்பர் எழுதியாச்சு. ஓகேவா? ஸோ அடுத்தது ஹவு மெனி சப்போஸ் வாட் ஆர் த மெம்பர் ஃபங்க்ஷன்னு கேட்டாங்கன்னா கெட் டேட்டா தான். மெத்தட் கேட்கலாம், இல்லைனா மெம்பர் ஃபங்க்ஷன் கூட கேட்கலாம். இதில் வந்து இல்லை. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா மெத்தட் இல்லைனா மெம்பர் ஃபங்க்ஷன் அர்த்தம். கேட்டாங்கன்னா இதை தான் எழுதும். சரியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹவு மெனி ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கிரியேட்டட் டு திஸ் கிளாஸ் லிஸ்ட் தான். ஃபஸ்ட்டு ஹவு மெனின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ கர்லி பிரேசஸ் இம்மீடியட்டாக ஒரு வேரியபிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு பேர் தான் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் ஆப்ஜெக்ட் A1. இதுவும் ஆட் கிளாஸ் நேம் பக்கத்தில் ஒரு வேரியபிள் எழுதியிருக்கு. இது ஒரு டிக்ளரேஷன் மாதிரி. இதுவும் ஆப்ஜெக்ட் தான் A2. அப்புறம் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளார திருப்பி இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு கிளாஸ் நேம் ஃபாலோட் பை ஒரு வேரியபிள் நேம். அப்போ இதுவும் ஆப்ஜெக்ட் தான். ஸோ 1 2 3 3 ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ ஹவு மெனி ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா 3 ஆப்ஜெக்ட்ஸ். லிஸ்ட் தான். இது என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா A1 A2 A3. அவ்வளோதான், 3 ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ 2 விதமாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஒன்று இம்மீடியட்டாக கர்லி பிரேசஸ் பக்கத்தில், இன்னொன்று வந்து நார்மல் டிக்ளரேஷன் மாதிரி கிளாஸ் நேமு ஃபாலோட் பை வேரியபிள் நேமு. ஒன்று வெளியில் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளார கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். லிஸ்ட் த குளோபல் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் லோக்கல் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட்டுக்கும் 2 விதமாக 2 டைப் இருக்குது. ஒன்று குளோபல், இன்னொன்று லோக்கல். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸை ஃபாலோ பண்ணி இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா, A1 A2. இது ரெண்டுக்கும் பேர் குளோபல்னு அர்த்தம், குளோபல் ஆப்ஜெக்ட். அதே மெயின் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார டிக்ளேர் பண்ணியிருந்தா அதுக்கு பேர் லோக்கல் ஆப்ஜெக்ட். அந்த ஸோ இது A3 வந்து லோக்கல். ஸோ A1 A2 வந்து குளோபல். ஸோ குளோபல் ஆப்ஜெக்ட், இது லோக்கல் ஆப்ஜெக்ட். ஸோ இதுதான் கொஷின் நம்பர் 4ன்னு அர்த்தம். ஸோ இது வந்து 4th ஒன்.
Okay, so what is the final output of this C++ program? அதை ஒரு தடவை go through பண்ணாதான் நமக்கு இதோடைய அவுட்புட் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, இது என்னன்னு தெரிஞ்சிருச்சு நமக்கு. A1 டாட் கெட் டேட்டா, மூணு ஆப்ஜெக்ட்டுமே கெட் டேட்டாவை கால் பண்ணுது. ஃபர்ஸ்ட் லைனில் A1 கால் பண்ணுது, A1 டாட் கெட் டேட்டா. ஸோ உள்ளே போகுது, கெட் டேட்டாவில் A ஈக்குவல் டு 5, B ஈக்குவல் டு 10, சம் ஈக்குவல் டு A ப்ளஸ் B. அப்போ 10 + 5 15, சம்மோட வேல்யூ வந்து 15 ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ A1, இப்போ A1 A2 A3 அப்படின்னு எழுதிக்கோங்க. இதில் சம்முன்னு எழுதிக்கோங்க. இது 15 வந்துருச்சு. ஓகேவா? இப்போ அடுத்தது A2 டாட் கெட் டேட்டா. இப்போ எது கால் பண்ணுது, A2 கால் பண்ணுது. அப்போ திருப்பி உள்ளே போகுது, திருப்பி Aயோட வேல்யூ 5, Bயோட வேல்யூ 10. ஸோ 10 + 5 15. அப்போ A2க்கும் என்ன வருது, 15 வருது. திருப்பி A3 கால் பண்ணுது, ஆப்ஜெக்ட் A3 கெட் டேட்டாவை கால் பண்ணுது. திருப்பி 5 10 15. ஸோ A3யோட சம்மும் என்ன வேல்யூ, 15 தான். ஓகேவா? இப்போ அடுத்தது cout ஸ்டேட்மெண்ட். cout ஸ்டேட்மெண்ட் தான் ஆன்சர் அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதோடைய அவுட்புட் என்ன அப்படின்னா கொஷின் நம்பர் 5. ஓகேவா? ஸோ A1 டாட் சம். A1ஓட சம் என்ன, 15. ஸோ 15. அடுத்தது cout A2 டாட் சம் /n எண்டெல்லோ எதுவுமே கொடுக்கல, அதனால கர்சர் இங்கே தான் இருக்கும். ஸோ இதே லைனில் A2ஓட சம்ம வேல்யூ என்னது, 15, அது டிஸ்பிளே ஆகிடும். அடுத்தது A3 டாட் சம்மு. ஸோ A3யோட வேல்யூ என்னது, A3யோட சம் வேல்யூ வந்து 15 தான், அதுவும் 15 தான். ஸோ மூணாவது தடவையாக 15 டிஸ்பிளே ஆகும். அவ்வளோதான். இப்போ சப்போஸ் இங்கே எண்டல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கீழே எழுதணும். இது எதுவுமே கொடுக்காதனால 15 15 ஒரே லைனில் ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கணும். சப்போஸ் இங்கே /t கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பேஸ் விட்டு எழுதியிருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் 5th கொஷினோட அவுட்புட். இது 4th ஒன். ஃபஸ்ட்டு 3யுமே நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அகிலா கம்ப்யூட்டர் கிளாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் இந்த ப்ரோக்ராமோட இன்னொரு B ஆப்ஷன் இருக்குது, அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.